ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம். அந்த ரெண்டும் எப்படி குடிக்கலாம், அது ரொம்ப சிறந்த மருந்து. இப்போ இருக்க காலகட்டங்களில் கபசுர குடிநீராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நிலவேம்பு கஷாயமாக இருந்தாலும் சரி, அது ரொம்பவே உடலுக்கு ரொம்ப நல்லது செய்யும். அதை ரெண்டையுமே சேர்த்து குடித்தா நம்ம உடலுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் தரும், அது ரெண்டையும் சேர்த்து குடிக்கலாமா வேண்டாமா, யாரெல்லாம் அதெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மருத்துவங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கபசுர குடிநீர் அப்படின்னா அது வந்து ஒரு சிறந்த மருந்து அப்படின்னும். இப்போ இருக்க கொரோனா காலகட்டங்களில் கபசுர குடிநீர் வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கபசுர குடிநீர் வந்து சளி, இருமல், ஜுரம் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நல்ல ஒரு மெடிசனாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. இந்த கபசுர குடிநீர் இருக்கு இல்லைங்களா, இந்த கபசுர குடிநீரில் வந்து 15 மூலிகைகளை வந்து சேர்த்திருக்காங்க. 15 மூலிகைகள் கொண்டது தான் இந்த கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சுக்கு, திரிகடுகம் அதாவது திப்பிலி, லவங்கம், கற்பூரவல்லி, அதிமதுரம், அதுக்கப்புறமா ஆடாத்துடை இலை, ஆடாத்துடை வேர், இந்த மாதிரி 15 மூலிகைகளை சேர்த்து தான் இந்த கபசுர குடிநீர் அப்படின்ற பவுடரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல மெடிசன், கொரோனாவுக்கு எதிர்ப்பு சக்தியை தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு வரோம். அடுத்ததான் வந்து நிலவேம்பு. நிலவேம்பு அப்படின்றது நிலவேம்பு கஷாயம், நிலவேம்பு குடிநீர் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லப்படுறோம் இல்லையா, அந்த நிலவேம்பு அதில் இருக்க நற்குணங்கள் அப்படின்றது அதுவும் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கு. இதுவும் காய்ச்சலை குணப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு அப்படின்றது நம்ம உடல்ல இருக்க எல்லா உறுப்பையும் சுத்தப்படுத்துறதுல முக்கிய பங்காற்றுது. எந்த மருத்துவத்துக்குமே கட்டுப்படுத்த முடியாத விஷ ஜோரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷ ஜோரத்துக்கெல்லாம் இந்த நிலவேம்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நிலவேம்பு வந்து அதுக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும், சீக்கிரமாவே குணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிலவேம்பு அப்படின்றது வந்து நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்துல இருக்க கெட்ட பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க கெட்ட நச்சுக்களை வெளியேற்றும். இந்த நிலவேம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த நிலவேம்பு அப்படின்றது கபசுர குடிநீரை விட ரொம்பவே கசப்பு தன்மை வாய்ந்தது. அந்த கசப்பு தன்மை நம்ம உடலுக்குள்ள போச்சு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க கசப்பு தன்மை வெளியில போகும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குடல்ல இருக்க புழுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த குடல் புழுக்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த நிலவேம்பு அப்படின்றது வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குடல் புழுக்கள் வந்து நீங்கும். இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நிலவேம்பு நல்ல ஒரு மருந்தாவே செயல்படுது. அதுக்கப்புறம் இந்த உடல் வலி, சோர்வு, மந்தமா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த நிலவேம்பு கஷாயம், நிலவேம்பு குடிநீர் இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு வரது மூலமா அவங்க உடல் வந்து ஒரு புத்துணர்ச்சியை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலவேம்பு இலைகள் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா இந்த நிலவேம்பு இலைகளை வந்து நல்லா காய வச்சு நல்லா இதை வந்து நெருப்புல வந்து போட்டு அந்த புகையை வந்து வீடு முழுக்க வச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு கொசுவாகட்டும் வீட்டுக்குள்ள எந்த ஒரு புழு பூச்சி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிலவேம்பும் சரி, கபசுர குடிநீரும் சரி ரொம்பவே மருத்துவ சக்தி வாய்ந்தது, ரொம்பவே சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இதுல இருக்க மருத்துவங்களும் அதே மாதிரி கபசுர குடிநீர்ல இருக்க மருத்துவத்தையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம உடல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றதையும் தாண்டி நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து இந்த கபசுர குடிநீரையும் நிலவேம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்க, உடல்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கொரோனா தாக்கம் அப்படின்றது குறைந்துட்டே வரலாம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, இப்போ வந்து நான் பாருங்க, இங்க வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கபசுர குடிநீர் அந்த பவுடரையும் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வந்து நிலவேம்பு அதையும் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 லிட்டர் தண்ணியில வந்து நான் நல்லா வந்து ரெண்டையும் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். 1/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு வர வரைக்கும் நான் இதை வந்து நல்லா கொதிக்க விட போறேன். இது வந்து நல்லா கொதிக்க விட்டோடனே இதை வந்து குடிச்சோம் அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா 1/4 டம்ளர், அதிகபட்சமா 1/2 டம்ளர் தான் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொரோனா பேஷண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை மட்டும்தான் எடுத்துக்கணும். சாதாரண பீப்புள்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஒரு வேளை எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துக்கணும். இதில் சொல்ல போகணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த கஷாயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து 5 ml மட்டும்தான் அவங்களுக்கு இந்த கபசுர குடிநீராக இருக்கட்டும், நிலவேம்பு கஷாயமாக இருக்கட்டும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் செய்கிற இந்த மாதிரியான கஷாயமாக இருக்கட்டும் 5 mlக்கு கீழே தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 3 வயதிற்கு
மேலே 7 வயதுக்கு உள்ளே இருக்க குழந்தைகளுக்கு கூட ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதை ஏன் அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அது எதிர்ப்பு சக்திகள்லாம் அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி எதிர்ப்பு சக்திகளை நம்ம அதிகமாக நம்ம உடலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பாக்டீரியா, அதாவது நம்ம உடலில் இருக்க நல்ல பாக்டீரியாவும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால இந்த கஷாயத்தை மறக்காம நார்மல் பீப்புள்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க.